நீங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்க. பட் உங்களுக்கு இவ்வளவு தமிழ் ஆளுமை இப்போ சின்னதுல என்னோட அப்பா ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. காலையில் 6-7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. என்னைய காலையிலேயே எழுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அரை தூக்கத்தில் உட்காந்து தினத்தந்தியை கையில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் படிக்கணும். தலைப்பு செய்திகள்லாம் காமராஜர் மறைந்து போனது வந்து தலைப்பு செய்தியாக வருது. தமிழ்நாடு ஒரு வாரம் தூக்கம்னு படித்தேன். மண்டையிலே துக்கம், ஒரு வாரம் துக்கம். இல்லை ஒவ்வொரு துறைகள்லையும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசும்பொழுதும் சொல்லும் பொழுதும் அதை நம்ம சரியா சொல்லலைன்னா பலருடைய உணர்வுகளை பாதிக்க இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விமர்சன கடிதங்கள் எழுதுறாங்களே, நிகழ்ச்சிகளை பார்க்குற நேயர்கள், ரசிகர்கள், அவங்க சொல்லி சொல்லி எனக்கு திருத்திக்கிட்டு வந்ததுதான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற நேரம். ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க கவனிக்கிறாங்கன்னும் பொழுது அது எனக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தணும், என்ன சொல்றோன்றதுல ரொம்ப தெளிவு வேணும். சர்ச்சில் இருக்க எல்லா என்னோட செட்டை சேர்ந்தவங்க, கொஞ்சம் மூத்தவங்க, என் வயசு எனக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் வகுப்புகளுக்கு போவாங்க. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வசதி இல்லை கிளாஸ்க்கு அனுப்புறது. ஸோ இவங்களெல்லாம் சைக்கிளில் நான் போய் அந்த பியானோ வகுப்பில் விட்டுட்டு அவங்க உள்ள வாசிக்கிறது ஜன்னல் வழி அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே நிற்பது தான் என்னுடைய வழக்கம். சர்ச்சில் ப்ராக்டிஸ் நடக்கும்போது ப்ராக்டிஸில் டீ பிரேக் விடுவாங்க, தேநீர் இடைவேளை. அப்போ இவங்கெல்லாம் வெளியே போகும்போது குவாய் மாஸ்டர் ஆர்கன் எப்படி வாசிக்கிறாரு, பியானோ எப்படி வாசிக்கிறாரோ அது மாதிரி நான் போய் உட்காந்து வாசித்து பார்ப்பேன். அப்படி கற்றுக்கிட்டது தான் பியானோ கிட்டாரு. அன்னைக்கிளி படம் வெளியாகுது, அந்த பாட்டை கேட்டு தமிழகமே வந்து அப்படியே ஒரு இன்பத்தில் கொந்தளிக்கிற தருணத்தில் 175வது நாள் கொண்டாட்டம் திருச்சியில் நடைபெற போகிறதுன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஒரே சொல்லி நமக்கு நடிகர் முக்கியம் இல்லை. அவங்க புதுசாக ஒருத்தர் இளையராஜா வந்திருக்காரு, அவரை பார்க்கறது அந்த காரில் எட்டி பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். கூட்டத்தில் முந்தி அடிச்சு முடியல. ஆனால் இரவு 9 மணி ஆச்சு. அந்த பேசிலாம் முடிச்சு அவருடைய இசை நிகழ்ச்சி தொடங்குது. இளையராஜாவோட முதல் இசை நிகழ்ச்சியை கேட்ட ஊடகத்தில் இருக்க ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இது அன்பிளக்ட் வித் திலகா. இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்னுடைய விருந்தினர் எங்களுக்கு முன்னோடி, எனக்கு பயனீர் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறேன், இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன், நான் ஒரு ஆங்கராக இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த துறையில் அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணவர் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாகவே. அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக மீடியாவில் அவருடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு இசையமைப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், பசங்களுக்கு இசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னு பன்முகங்களை கொண்டவர் திரு ஜேம்ஸ் வசந்தன் இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியில் என்னோட கெஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த எபிசோடில் பேசியிருக்கோம். அவருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை, அவருடைய அம்மா எவ்வளவு முக்கியமான ரோல் இதில் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அவருடைய வாழ்க்கை பயணத்தில் முக்கியமான ஆட்கள், அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க யார், எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்த போதும் கூட அவர் என்ன மாதிரியான சியர்ஃபுல்லான ஒரு பையனாக இருந்தார் அப்படின்றதுல அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை தொடங்கி அவருடைய இசை பயணமாகட்டும், சென்ட் பீட்டர்ஸ், அவருடைய கால்டன் ஹோட்டலில் அவர் மியூசிக் பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஆகட்டும், அவருடைய இண்டஸ்ட்ரிக்கு அவர் சுப்பிரமணியபுரம் லான்ச் ஆகட்டும், அவருக்கு மற்ற இசைக்கலைஞர்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், விமர்சனம் ஆகட்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவர், எந்த ஒரு விமர்சனம்னாலும் அதை நேரடியாக ரொம்ப பூசி முழுகாமல் வைக்கக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய பொலிட்டிக்கல் வியூஸ் கூட இந்த இன்டர்வியூவில் நம்ம பேசியிருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி தட் ஒன் இன்டர்வியூ யூ வுட் நாட் ரெக்ரெட் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவேன். ஓவர் டு தி ஷோ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மான்ட்ரியலிருந்து வந்து ஆல் செட்டிலிங் அப். உண்மையை சொன்னா ஒன்றும் செட்டில் ஆகல. ஆமாம், இரவு 1:30-2 மணிக்கு நள்ளிரவு தாண்டி முழிச்சு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு பகல்ல தூங்கினா திரும்ப இரவு தூக்கம் வராமல் போயிடும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்கள்ல சரி. கொஞ்சம் கனடியனா இருந்து இப்பதான் கொஞ்சம் மறுபடியும் இந்தியனா ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலா நான் இப்போ இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டிமிடேஷன் சொல்லலாமா, ஒரு லைட்டா ஒரு பயம் இருந்தது. என்னன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்கில புலமை உங்களுக்கு இருக்கோ, தமிழ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. ஏன்னா நீங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராக தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஐயா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மாஸ்டர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்க. பட் உங்களுக்கு இவ்வளவு தமிழ் ஆளுமை, இப்போ நீங்க பேசும்போதே கூட எங்களுடைய ஒலிப்பதிவு கூடத்துல அப்படின்னு சொல்றீங்க. நம்ம டக்குனு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அப்படின்றதுதான் நமக்கு எங்களுக்கு வருது. உங்களுடைய இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து தமிழ் சொற்கள் அதிகமா பயன்படுத்தி ரொம்ப ஒரு தமிழ் ஆளுமை இருக்கு உங்ககிட்ட. அது எப்படி வந்தது?
இப்போ நான் பகிர போற தகவல் வந்து சிலருக்கு கொஞ்சம் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணா கூட பலருக்கு நம்பிக்கையை ஊட்டும். ஏன்னா நான் பள்ளியிலயும் கல்லூரியிலயும் வெறுப்போட படித்த பாடம்னா அது தமிழ் மட்டும்தான். அதனுடைய இலக்கணம், அந்த மனப்பாட பகுதி இதெல்லாம் ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பலருக்கு இருக்கிற அதே உணர்வு தான். தமிழ் என்னுடைய மொழி. வீட்டுல பேசுறோம், வெளியில பேசுறோம், எல்லாத்துலயும் எழுதுறோம், வாசிக்கிறோம், படிக்கிறோன்றதை தாண்டி பாடமா படிக்கும் பொழுது ரொம்ப கசப்போட வெறுப்போட நான் படிச்சேன். பலருக்கு அப்படிதான். நீ எப்படி படிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப விரும்பி ரொம்ப ரசிச்சுதான் படிச்சேன். ஏன்னா இங்கிலீஷ்ல இப்ப வந்து 100க்கு 97 98 எடுத்துட முடியும். எவ்வளவு நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலும் 70 80 தாண்ட முடியாது தமிழ்ல. மார்க் போடவே மாட்டேன். அதான் இதெல்லாம் பல காரணம் ஆயிடுதுல்ல. உட்காந்து நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அப்படியே தமிழ்ல அவங்க ஆசிரியர் உறக்கத்துல மதிப்பெண்கள் போட்டிருப்பாங்க. நிச்சயமா உறக்கம் இருக்கலாம். அப்படி ரொம்ப வெறுப்போட நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னால தெளிவா பேச முடியும். சின்னதுல என்னோட அப்பா ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. காலையில 6 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. என்னைய காலையிலேயே எழுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அரை தூக்கத்துல உட்காந்து தினத்தந்தியை கையில கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் படிக்கணும், தலைப்புச் செய்திகள்லாம். இப்படியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது காமராஜர் மறைந்து போனது வந்து தலைப்புச் செய்தியா வருது. தமிழ்நாடு ஒரு வாரம் தூக்கம்னு படிச்சேன். மண்டையிலே தட்டினார் வந்து அது துக்கம்டா, ஒரு வாரம் துக்கம்னு. இந்த மாதிரி ஆமா, அதை இப்படி தினந்தோறும் நான் படிச்சு கொடுத்தது எனக்கு ஒரு பயிற்சி அமைஞ்சதோன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட அப்பாவுக்கு இதே போல இங்கிலீஷ் புலமை உண்டு, தமிழ் புலமை உண்டு. அண்ணாதுரையோட தீவிர ஆதரவாளர்னா அரசியல் ஆதரவாளர்னு அவருடைய இலக்கிய பின்பற்றுகிற ஒரு இதுல விருப்பத்தில் நாட்டத்துல அவர் இருந்தனால அது ஒருவேளை எனக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு. அதற்கு பிறகு நான் சன் தொலைக்காட்சியில வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா தொடங்கிய பொழுது நாங்க வந்து அதெல்லாம் 94 முதல் ஆண்டுல வந்துட்டேன். அப்போ இங்கிலாந்து லெட்டர் போஸ்ட் கார்டு விமர்சனங்கள் நிறைய வரும். செப்டம்பர் 2024 30 ஆண்டுகளை நான் நிறைவு செய்யறேன் ஊடகத்துல. ஆமா. அப்போ முதல் ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் நூற்றுக்கணக்கான விமர்சன கடிதங்கள் வரும். தினந்தோறும் இங்கிலாந்து லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டு வரும். எல்லாருக்கும் வரும். எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வர ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு முன்னாடி அங்க இருந்தவங்க எல்லாம் சுரேஷ் சக்கரவர்த்தி, ரெகோ, ரபி பெர்னாட், ஆனந்த கீதன் இப்படி எல்லாம் இருந்தப்போ நான் திருச்சியில இருந்து வந்து அப்பதான் கல்லூரி முடிச்சுட்டு வந்தனால இளைஞனா இருந்தனால நான் நிகழ்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சப்போ எனக்கு நிறைய விமர்சன கடிதங்கள். அப்ப பல கடிதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சொல்ல இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியை நான் ஒரு முறை நேர்காணலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட பேசிக்கிட்டே வரும்பொழுது அடுத்த பிரிவுக்கு போகும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு நான் கேட்டுட்டு போயிட்டேன். எனக்கு அது சாதாரணமா தெரிஞ்சுது. இதை பத்தி ஏன் பேசுறேன்னா, அப்படி ஒரு கடிதம் வரலன்னா எனக்கு அது ஒரு பிரச்சனையான சொல்லுன்னே தெரியாம இருந்திருக்கும். அது குறைபாடு இல்லைங்க, அது வந்து மாற்றுத்திறனாளின்னு ஒரு அங்க இருக்க இளம் பெண் ஒரு ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தா. ஏன் குறையா நினைக்கிறீங்க? அப்போ நம்ம பேசுற ஒவ்வொரு சொல்லையும் அந்த நேயர்கள் வந்து கவனிக்கிறாங்க. மொழியில சிறந்தவங்க இருக்காங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க, வித்தகர்கள் இருக்கிறாங்க. இல்ல ஒவ்வொரு துறைகள்லயும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் அதை நம்ம சரியா சொல்லணும்னா பலருடைய உணர்வுகளை பாதிக்கும். இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விமர்சன கடிதங்கள் எழுதுறாங்கல்ல, நிகழ்ச்சிகளை பார்க்கிற நேயர்கள், ரசிகர்கள், அவங்க சொல்லி சொல்லி எனக்கு திருத்திக்கிட்டு வந்ததுதான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற அந்த இடம். கூடவே எனக்குள்ள என்ன ஒரு அதை அச்சத்தை உண்டு பண்ணியதுன்னா, நம்ம தான் விளையாட்டா ஏதோ பேசிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறோம் தொலைக்காட்சியில, அப்படி நம்ம முகம் தெரியற மாதிரி வர்றோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க கவனிக்கிறாங்கன்னும் பொழுது அது எனக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தணும், என்ன சொல்றோன்றதுல ரொம்ப தெளிவு வேணும் அப்படின்ற பயம் வந்துதான் இந்த 30 ஆண்டுகள்ல அந்த பயணத்துல செதுக்கப்பட்டு இப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் திருச்சிக்கு வரலாமா? சின்ன மைதானத்துக்கு வெளியில ஒரு சின்ன பையன் பெரிய பெரிய கனவுகளோட இருந்த எனக்கு அந்த காலகட்டங்கள் குறித்து ஒரு முறை நீங்க நினைவு கூற முடியுமா? இப்போ 8ஆம் வகுப்போ 9ஆம் வகுப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் நான். புத்தூர் சின்ன மைதானங்கிறது சுத்தியிலும் வீடுங்க இருக்கு, நடுவுல அந்த இருக்க முனிசிபாலிட்டியோட பிளே கிரவுண்ட். அது முழு கால்பந்தாட்ட திடல் அளவுக்கு அவ்வளவு பெருசு கிடையாது. அதுல ஒரு அரைவாசி தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் விளையாடணும். உங்களுக்கு தெரியல, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கார்பரேஷன் திடல், இந்த மாதிரி முனிசிபாலிட்டி திடல்லாம். ஒரு நாள் அப்பதான் அன்னக்கிளி படம் வெளியாகுது. அந்த பாட்டை கேட்டு தமிழகமே வந்து அப்படியே ஒரு இன்பத்துல கொந்தளிக்கிற தருணத்துல 175வது நாள் கொண்டாட்டம் திருச்சியில் நடைபெற போகிறதுன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஒரே புல்லரிப்பு. அப்ப பெரிய இசையில நாட்டம் உண்டோடைய ஒன்னும் டெக்னிக்கலா ஒன்னும் பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. என்ன வயசு இருக்கும்? அதான் 8வது 9வது பள்ளியில நான் படிச்சேன். 13 14 வயசு. ஆமா, கரெக்ட்.
அப்போ திருச்சியில் நடக்க போகுதுன்னு அதுவே எனக்கு புல்லரிச்சிருச்சு. அப்போ எங்கேயோ நடக்க போகுது, நம்மளால உள்ள போக முடியாது. ஏன்னா அவ்வளோ வசதி இல்லை, டிக்கெட்லாம் வாங்கி போக முடியாது. அப்பாலாம் கிடையாது, அம்மா நான் மட்டும்தான் இருக்கோம் வீட்டில். எங்கடா நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா அறிவிப்பு வருது. போஸ்டர் எல்லாம் பார்த்தா என் வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த சின்ன மைதானத்துல எனக்கு எப்படி இருக்கும், இந்த பாட்டெல்லாம் மனப்பாடமான சமயங்கள்ல என் வீட்டுல இருந்து தினந்தோறும் அந்த மைதானத்துல போய் உட்காந்துக்கிறோம். அப்படியே என் வீட்டுக்கு முன்னாடி இருந்து தெரியும், சில அடி தூரத்துல இருக்கு. நான் வீட்டு வாசலே ஆமா பெர்ஃபார்மன்ஸ். அங்கேயேதான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது கொட்டகை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 15 நாட்களா தடபடலாம் ஏற்பாடு நடக்குது. மேடை போட ஆரம்பிக்கிறாங்க, விளக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு விழா அன்னைக்கு வந்துருது. அந்த தெரு முனையில போய் நின்னா எல்லா நடிகர் நடிகைகளுடைய கார் வரும். நமக்கு நடிகர் முக்கியம் இல்ல, அந்த புதுசா ஒருத்தர் இளையராஜான்னு வந்திருக்காரு, அவரை பார்க்கணும். அந்த கார்ல எட்டி பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். கூட்டத்துல முண்டி அடிச்சு முடியல. ஆனா இரவு 9 மணி ஆயிடுச்சு. இவங்க பேசிலாம் முடிச்சு அவருடைய இசை நிகழ்ச்சி தொடங்குது. இளையராஜாவோட முதல் இசை நிகழ்ச்சியை கேட்ட ஊடகத்துல இருக்க ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றாருன்னா, முதல் பாட்டு டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுஷிலாவும், அது அவன்தான் மனிதன் நினைக்கிறேன் அந்த படம். ஆனா பாட்டு எல்லாருக்கும் தெரியும், வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னேன்னு. அந்த மியூசிக் ஆரம்பிச்சோடனே எனக்கு அந்த பாட்டுலாம் மனப்பாடம் புல்லரிச்சிருச்சு. மைதானத்துக்கு வெளியில ஒட்டி பெரிய சின்ன மைதானம் தானே, பலமுறை சொன்னேன் அந்த பாட்டு. அது பாட ஆரம்பிச்சோடனே மைதானத்துக்கு வெளியில இருந்து தான் கேட்கறேன். மேடைக்கு பின்னாடின்றனால எப்பவும் மேடைக்கு முன்னாடி ஹை ஃப்ரீக்வன்சிஸும் மேடைக்கு பின்னாடி லோ ஃப்ரீக்வன்சிஸும் கேட்கும். எப்பவுமே தான் இயல்பு. நான் பின்னாடி இருக்கனால எனக்கு பேஸ் கிட்டாரும் அந்த பேஸ் பர்கஷன்ஸும் கேட்கும்போது புல்லரிச்சிருச்சு. இது வரைக்கும் கேட்காத ஒரு அனுபவம். இவ்வளவு தொழில் ரீதியா இவ்வளவு உச்சத்துல இருக்கிற சென்னையை சேர்ந்த திரைப்பட இசைக்கலைஞர்கள் என் வீட்டு வாசல்ல வாசிக்கிறது எனக்கு எப்படி இருக்கு, எனக்காக நடந்த நிகழ்ச்சி மாதிரி இருந்தது. இதுதான் அந்த முதல் ஏதோ ஒரு கேஆஸ் தியரியோ ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை தியரியோ அங்க ஒர்க் ஆயிருக்கு. எப்படியும் பின்னால நீங்க இங்க எல்லாம் இருக்க போறீங்கன்றது அந்த ஒரு சமிக்கையா கூட நம்ம அதை தொடங்கி வச்சவர் அவரு தானே, இளையராஜா தானே. எனக்கு நீங்க சொல்லும்போது அம்மாவும் நீங்களும் மட்டும்தான் அந்த தருணத்துல அப்படி. ஏன்னா அப்பா வந்து நீங்க ஒரு 12 வயசா இருக்கும்போது அப்பா 12 வயசா இருக்கும்போது அப்பா தவறிட்டாரு. அவரு டியூட்டில இருக்கும்போது தவறி. எனக்கு உங்களோட லைஃப்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து வேலையில ஆகட்டும் வாழ்க்கையில ஆகட்டும் என்னோட பேச்சுல ஆகட்டும் ஒரு டிசிப்ளின் இருக்கு அப்படின்னா அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது இருக்கலாம். எங்க அம்மா அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ ஷீஸ் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவ்வளோ டிசிப்ளின்டா ஒரு வேல்யூ சிஸ்டத்தோட உங்களை வளர்த்துருந்தாங்க. நீ ஒரு 21 வயதா இருக்கும்போது உங்க அம்மாவுடைய மறைவு, அப்பா இல்லாத ஒரு பையன் 11 வயதை கடந்து வந்த ஒரு பையன் அப்படின்றதுல நீங்க அம்மா மேல எவ்வளவு டிபெண்டன்சி இருக்கும் அப்படின்றது எனக்கு புரிய முடியும். 21 வயசுல அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் வாழ்க்கையில. அதுவும் நிறைய கனவுகளோட அது பின்னாடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. அப்போ அம்மாவை இழந்திருக்கீங்க. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கலாம், இல்ல அது பிரேக் த்ரூவா இருந்திருக்கலாம். அது எப்படின்னா இருந்தது, ஆனா அது ஒரு பிரேக் பாயிண்ட். அந்த வாழ்க்கை அதுல இருந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எனக்கு 21 வயதுக்கு அப்புறம் உங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் என்ன நடந்தது? கரெக்ட். அது பிரேக் பாயிண்ட்ன்றதோட எனக்கு டர்னிங் பாயிண்ட். அது அந்த இடத்துல இருந்து தான் திருப்பு முனையா அது அமைந்தது. அம்மா மட்டும் அந்த சமயத்துல வேற மாநிலத்துல இருந்தா என்னோட அண்ணனுக்கு சில மாதங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாராம். அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அண்ணன், அண்ணி, அம்மா, நான். அம்மா இறந்த உடனே அந்த அண்ணனுக்கு ஒரு ஒரு சின்ன ஆச்சு அவனுக்குள்ள வந்திருக்கும். அதனாலதான் அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். அம்மா போயாச்சு. இனிமே அவன் தானே என்னை பார்த்துக்கணும். நான் கல்லூரியில படித்து கொண்டு இருக்கிறேன். என்னை படிக்க வைக்கணும். உடை, செலவு, உணவு இதெல்லாம் சேர்ந்து பெரிய பாரமாயிருவான்னு நான் நினைச்சிட்டான் போல இருக்கு. எங்க அண்ணா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா இறந்த அன்னைக்கு கல்லறை தோட்டத்துக்கு போய் பரியல் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பெரிய பிரச்சனை. ஏதோ சின்ன விஷயத்த பெரிய சனி. வீடு அப்பதான் எல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, அந்த கோவில்ல எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. வெளியில பந்தல் இது நடந்துட்டு இருக்கும்போது எங்க அண்ணா சண்டைப்பட்டு என்ன சொல்லிட்டான், இருக்க இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்ல வெளியே போயிருந்துட்டான். அப்ப மனசுல இருக்க எண்ணம் அந்த வார்த்தையில வந்துருச்சு இல்ல. உடனே எனக்கு அதை தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு வழியில் இவ்வளவு சொன்ன பிறகு இருக்க முடியாதுன்னு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டேன். 2 சட்டை 2 பேண்ட் எடுத்துட்டு போய் திருச்சி புத்தூர் 4 ரோட்ல போய் ஒரு டீ கடையில நிக்கிறேன். எங்க போறதுன்னு தெரியல. அப்ப என்னோட நண்பன் திருச்சியில இப்போ என்னோட இன்னைக்கு வரைக்கும் விட்டுற நண்பன், கூட பிறக்காத ஒரு சகோதரன் ஆண்ட்ரூ சந்தோஷ். நான் வந்து என்ன ஜோ இங்க நிக்கிறேன் திருச்சியில, ஐம் கால்டு ஜோ, என்ன ஜோ எல்லாம் கூப்பிடுவாங்க. என்ன ஜோ இங்க நிக்கிறேன், தெரியலடா அப்படி ஆயிடுச்சு அண்ணன் திட்டினான்னு வந்துட்டு, சரி வா வீட்டுக்கு போலான்னு. அப்புறம் அவன் வீட்டுல போய் அவங்க எல்லாமே என்னுடைய ஆலய நண்பர்கள், பாடகர் குழுவில் இருப்போம். நாங்கள் எல்லாம் இசைக்குழுவில் ஒன்றா சேர்ந்து கிட்டார் வாசிப்போம், பியானோ வாசிப்போம். அவனும் மியூசிஷியன், தம்பி தங்கச்சிங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். சின்னதாக சொல்லணும்னு தோணுது. 21 வயசு, இளமை ததும்பும், வாழ்க்கையில எவ்வளவோ அனுபவிக்க வேண்டிய, ஜாலியா இருக்க வேண்டிய வயது. அம்மா இல்ல, அப்பா முன்னாடி இல்ல, அண்ணனும் வந்து கைவிட்டாரு. நீங்க வந்து 2 சட்டையோட போய் நடுத்தருல நின்றுருக்கீங்க. So that was you when you were 21. Yes. அதுதான் அந்த சமயத்துல. ஆனா அதான் என் ஃப்ரெண்ட் அங்கே கூட்டு போய் இருக்க வச்சுட்டா. அப்ப நான் சொன்னேன், டே உனக்கு என்னதான் வீட்டுல நமக்கு எல்லாம் பழக்கம்னாலும்
பாரமாக இருக்கு மேடம், ஒன்றும் ஃப்ரீயாக ஒரு அதெல்லாம் கவலைப்படாத. நைட் ஆனால் மொட்டை மாடியில் தூங்கிக்குவோம், பகல் முழுக்க வெளியே சுற்றுவோம். அப்புறம் என்ன பண்ணா, சரி எனக்கு வெளியவே ரொம்ப குளிர் காலம் இருந்துச்சு, மொட்டை மாடியிலே தூங்குறது கஷ்டம். அவனும் எனக்காக மேலே தான் படுத்து தூங்குவான், தனியாக இல்லை. அவன் தம்பி எல்லாரும் ரொம்ப க்ளோஸ்னால மேலே படுத்து தூங்குவோம். ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஒரு ஸ்கூட்டர் ஷெட்டு பார்ப்போம், பக்கத்து அடுத்த தெருவில் ஒரு சின்ன ஸ்கூட்டர் ஷெட்டு. ஸ்கூட்டர்னா அவ்வளோ வேறு தான், தலையே இடிக்கும், வளைஞ்சி தான் உள்ளே போகணும். அதுக்குள்ள அப்படி தாழ்வா இருக்கனால இங்க ஒரு 3 அடி உயரம், அங்க ஒரு 5 அடி உயரம் இருக்கும். சூட் கேஸ் தலைக்கு வச்சுக்கிட்டு அதுல காலை நீட்ட முடியாது, அவ்வளவுதான் நீளம். மடக்கி வச்சுட்டு படுக்கணும். அங்கதான் இடம் எடுத்து கொடுத்துட்டோம். பகல் முழுக்க ஒரே மியூசிக்கு, ரிஹர்சல், சில ப்ரோக்ராம்ஸு, கச்சேரி, சர்ச்சுக்கு போறது, ஆட்டம் எல்லாத்தையும் முடிச்சு நைட் ஆனால் அங்கே போய் தனியாக படுத்துக்கணும். அங்கே எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு அம்மா வந்து நிறைய அந்த இந்த கூட்டு கொடுத்தணும். சின்ன சின்ன வீடாக இருக்கும், எல்லாம் ஒரு ஒரு ரூமாக இருக்கும். ஒரு பொது கழிப்பிடம், குளியலறை அப்படி பின்னாடி தோட்டத்தில். அந்த அம்மா உள்ள இருந்து ஒரு பிளக் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து, ஒரு ஃபேன் மட்டும் வச்சுக்கப்பா, ரொம்ப கஷ்டப்படுற கொசுக்கடின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. இப்படிதான் என் வாழ்க்கை அதில் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த அண்ணன் விரட்டின அன்னைக்கு கொஞ்சம் கலங்கி போன பயந்தேன் ஒழிய, அதற்கு பிறகு ஒரு நாளும் என் கண்ணில் கண்ணீர் வந்ததில்லை, பயந்ததில்லை, திகைத்து போனதில்லை. கொஞ்சம் கூட ஒய் மீ, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, ஐயோ என்ன பண்ண போறோன்ற அச்சம் வந்து இருந்ததே கிடையாது. வைராகியம் அது அப்படி இல்ல, அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இப்ப இன்னைக்கெல்லாம் பேசுறாங்கல்ல, எனக்கு ஒரு லட்சியம், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எளிமையா இருந்தேன், ஒண்ணுமே பண்ணல. வெறும் சிரிப்பு தான். என்ன பார்த்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான கூட்டம் எங்களோட. சர்ச்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, எல்லா இடத்துலயும் அப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு கழகம் முன்னாடி உட்காந்து. எனக்கு இப்ப இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்துல நீங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருந்தீங்களா அந்த டைம்ல? அப்ப நீங்க யூஜி தான் படிச்சீங்க, டிகிரி தான் 21 இயர்ஸ். தனியா இருக்கிறேன்னு சொல்லி என்னோட அக்கா சேலத்துல இருக்கவங்க, அவங்க வந்து காலேஜ் படிக்கிறியா, விருப்பம் உண்டான்னு. ஆமா. அப்புறம் ஜமால் முகமது காலேஜ்ல எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு என்னை சேர்த்து. எனக்கு அங்க இருந்து நீங்க உங்க கர்நாடிக் மியூசிக் ஜேர்னி ஆகட்டும், இப்படி எவ்வளவு ஒரு சூழ்நிலையில இருந்து வந்த பையன் ட்ரினிட்டி லண்டன்ல நீங்க வெஸ்டர்ன் மியூசிக் படிச்சிருக்கீங்க, பியானோ அண்ட் கிட்டார் அண்ட் எவ்ரிதிங். ஹவ் ட்ரினிட்டி லண்டன் ஹேப்பன்? அது ஏன்னா சின்ன வயசுல எங்க ஆலய பாடகர் குழுல நான் ஒரு இப்ப சொன்னேனே சந்தோஷ், இவனை மாதிரி சர்ச்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா, இப்ப நம்ம பிராமணர்கள் வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு கர்நாடக சங்கீதம் என்ன நடந்தாலும் அதுக்கு வகுப்புக்கு போயிடணும் இல்லையா. அந்த மாதிரி கிறிஸ்டின் ஹவுசஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பியானோ கிளாஸ்க்கு போயிருவாங்க, இல்ல கிட்டார் கிளாஸ்க்கு போவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப இந்த சர்ச்ல இருக்க எல்லா என்னோட செட்டை சேர்ந்தவங்க, கொஞ்சம் மூத்தவங்க, என் வயசு எனக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் வகுப்புகளுக்கு போவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கு வசதி இல்லை கிளாஸ்க்கு அனுப்புறது. ஸோ இவங்க எல்லாம் சைக்கிள்ல நான் போய் அந்த பியானோ வகுப்புல விட்டுட்டு அவங்க உள்ள வாசிக்கிறது ஜன்னல் வழி அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே நிற்பேன். இதுதான் என்னுடைய வழக்கம். எனக்கு ஆசை, ஆனா எங்க போய் வாசிக்கிறது, வகுப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அம்மாவால. சர்ச்சில் ப்ராக்டிஸ் நடக்கும்போது ப்ராக்டிஸ்ல டீ பிரேக் விடுவாங்க, தேநீர் இடைவேளை. அப்போ இவங்கெல்லாம் வெளியே போகும்போது குவாயர் மாஸ்டர் ஆர்கன்ல எப்படி வாசிக்கிறாரு, பியானோல எப்படி வாசிக்கிறாரோ அந்த மாதிரி நான் போய் உட்காந்து வாசித்து பார்ப்பேன். அப்படி கத்துக்கிட்டது தான் பியானோ, கிட்டாரும். இதுதான். அதற்கு பிறகு இவங்க எல்லாம் ட்ரினிட்டி காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்றாங்க, என்னுடைய செட்டை சேர்ந்தவங்க எல்லாம். இப்படி ஒண்ணு இருக்கு, இதுக்கெல்லாம் போகணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், லண்டன்ல இருந்து எக்ஸாமினர்ஸ் வருவாங்க, அதெல்லாம் தெரியும். நான் அவங்க கூடவே எல்லாம் போவேன். ஆனா நான் எதுவுமே பண்ண வழி இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு நான் கொடைக்கானலுக்கு வேலைக்கு போனப்போ, மியூசிக் டீச்சர் அவர் இடத்துல போய் சேர்ந்தப்போ, அப்போ நான் எனக்கு சம்பாதிக்க தொடங்கினப்போ நான் ஃபீஸ் கட்டி ட்ரினிட்டி காலேஜில் அந்த லண்டன்ல அதில் ஜாயின் பண்ணி அதில் அந்த கோர்ஸ் எல்லாம் நான் முடித்தேன். ஹையஸ்ட் கிரேட் ஒரு 8 கிரேட்ஸ் வரைக்கும் நான் பண்ணேன். உங்களுக்கு இப்போ கர்நாடிக் மியூசிக் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டின ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, திரும்பி உமா மகேஸ்வரி அவர்கள். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஷி டு யூ உங்க லைஃப்ல? அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களை காலேஜ்ல சேர்த்தது, அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு ஷார்ட் ஜேர்னி அது சொல்லுங்க. இப்போ வந்து டாக்டர் உமா மகேஸ்வரி கடந்த ஆண்டு தான் வேலையில இருந்து ஓய்வு பெற்றாங்க. அவங்க திருவையாறு இசைக்கல்லூரிக்குள்ள கவர்மெண்ட் ராஜாஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக்னு சொல்லுவோம், அதுதான் தமிழ்நாட்டோட முதல் இசைக்கல்லூரி, ரொம்ப அற்புதமான இசைக்கல்லூரி. அதுல முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றாங்க. திருச்சியில இந்த காலேஜ்ல நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது காலம் சென்ற எம்பி சீனிவாசன்ற திரைப்பட இசையமைப்பாளர் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இளைஞர்களை வைத்து ஒரு பல்குரல் சேர்ந்து இசைக்குழு தொடங்குறாரு. அப்போ எனக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியாது. நாங்களாம் அந்த பக்கம் வெஸ்டர்ன் மியூசிக் படிச்சவங்க, கிளாசிக்கல் படிச்சவங்கன்னா எங்களுக்கு அதுல தான் கொஞ்சமா அனுபவமும் அறிவும் உண்டு. அப்போ நீங்களும் போய் கொயர் தானே, இதில் போய் சேருங்களான்னு சொன்னால், ஐயோ அதுக்கெல்லாம் கர்நாடிக் மியூசிக் தெரியும்னு. இல்லை, சும்மா ஆடிஷன் போங்க. போனால் எம்பி ஸ்ரீனிவாசன் தான் சொன்னார், அப்பா நல்ல வேலை ஒரு கொஞ்சமாவது வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, நான் பண்ண போகிறதெல்லாம் மெலடியெல்லாம் கர்நாடிக் மியூசிக், பேக்கிங் ஹார்மோனியெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக். ஸோ அந்த நாலேஜ் இருக்கவங்க எனக்கு இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஹார்மோனி செக்ஷனுக்கு என்னையே தலைவர் நான் மாதிரி ஆக்கிட்டார். நான் ஹார்மோனியெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கணும், அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறத நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அதை பயிற்சி கொடுக்குறது.
அது எனக்கு மிகப்பெரிய தளமாக அமைந்தது. என்னுடைய இசையமைப்பாளர் ஆகணுன்ற கனவுக்கு அது மிகப்பெரிய உந்துகோலாக அதுவும் அமைந்தது எனக்கு. எல்லா கல்லூரிகள்ல இருந்து ஆடிஷனுக்கு நிறைய பாடகர் பாடகிகள் வந்தப்போ திருவையாறு இசை கல்லூரியில இருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு இதுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிஷியனா யங்ஸ்டர்ஸ் எங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இளைஞர்கள்லாம் பெரிய என்னப்பா இவ்வளோ அழகா நீங்க எல்லாம் பாடுறீங்க, நீங்க மட்டும் இந்தியன் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக் அப்படியே அது அகலப்படும், நீ இசையமைப்பாளர் ஆகணுன்ற கனவோட இருக்க உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அதோட விட்டுட்டேன். எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. அப்போ அவங்க ஒரு நாள் பார்த்தா சென்னை பல்கலைக்கழகத்துல எனக்கு பிஏ இந்தியன் மியூசிக், அப்போ நான் பிஏ முடிச்சுட்டு எம்ஏல படிச்சுட்டு இருக்கேன் இங்கிலீஷ். இப்போ பிஏ இந்தியன் மியூசிக்கு ஃபீஸ் கட்டிட்டு இந்த புக்ஸ் இதெல்லாம் சொல்லி அவங்க கூட அவ்வளோ கொடுத்தோன்னு எனக்கு ரொம்ப பெரிய வியப்பு. நான் அதில் சேர்ந்து அது படித்து அதுலேயும் அதை டிகிரி முடித்தேன். அவங்க தான் எனக்கு கம்ப்ளீட்டாக கைட் கார்டியன் ஸ்டே எல்லாம். அவங்கள என்னோட தாய் மாதிரி தான் நான் பார்த்தேன். அப்படிதான் எனக்கு அப்படிதான் எல்லாம் பண்ணாங்க. நான் போடுற உடையிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தது அந்த கட்டத்தில். ஃபீஸ் மட்டும் டெய்லி ஒரு லெசன் எனக்கு திருவையாறுலேருந்து எழுதி அனுப்புவாங்க பக்கம் பக்கமாக ப்ரொஃபஸராக இருந்தனால. எப்படி அவ்வளோ ஒரு கனெக்ஷன்? அதுவும் யூஆர் நோபடி இல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களை வந்து நீங்க வாசிச்சு பார்த்திருக்காங்க, ஓகே இந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு அவங்க அதை தெரிஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் தான். எப்படி அந்த அன்பு வந்து ஒரு அது பரிவின் காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. இப்படி வந்துட்டு இருக்கானே இவனுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குது, கொஞ்சம் அடிப்படை திறமை இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஏதோ அந்த மாதிரி அவங்க வந்து தினமும் எனக்கு பாடத்திட்டங்களை எழுதி அனுப்பி என்னை படிக்க வச்சு அதுவும் பாஸ் பண்ணி வச்சாங்க. சான்ஸ்கிரிட்லாம் ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட், படித்தே ஆக வேண்டும். ஆசிரியரே இல்லாம எப்படி அதெல்லாம் படிக்கிறது? ஆனால் நான் படிச்சு சான்ஸ்கிரிட்ல கட்டுரை எழுதி தேர்வாகி இருக்கிறேன். நான் ஒன்றும் ஆசிரியர் கிடையாது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, ட்ரினிட்டி காலேஜ் லண்டன்ல டிகிரி 8th கிரேட் பண்ணேன். பியானோ, கிட்டார், தியரி ஆஃப் மியூசிக்லாம் பண்ணல. அது டீச்சர்ஸோட கைடன்ஸ் இருந்தாலே மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இளையராஜா மார்க்கொண்டு நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போய் படித்தேன்னு அடிக்கடி சொல்லுவார் சென்னையில். அவர்கிட்ட தான் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டேன். எனக்கு டீச்சரே கிடையாது. நோ குரு நோ டீச்சர். நானா அனுபவத்தில் அங்கங்கே பார்க்கறத கேட்கறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன், எக்ஸாமுக்கு போய் உட்கார வைக்கும். ஃபீஸ் எப்படியோ நான் அங்கே தேத்திட்டேன் இல்லையா, நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுனால ஃபீஸ் கட்டிட்டேன். ஆனால் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், என்னை என்ன வாசிக்க சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க, நமக்கு தெரியுமா தெரியாதா, அது எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. நேராக ஒரு 4th கிரேட் எக்ஸாம் போகிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இப்படி தான் கிரேட் எக்ஸாம் எழுதுவாங்க. நான் என்ன நினைச்சேன், ஒரு 4th கிரேட் போய் எழுதி பார்ப்போம், நடுவில் ஒண்ணுமே தெரியலன்னா திரும்ப 1 2ல இருந்து தொடங்குவோம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அப்ப அதுல இருந்து ரிவர்ஸா என்ன அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆயத்தப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நேரம் 4th கிரேட் போய் எக்ஸாம் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றேன். ஒண்ணுமே தெரியாது, புக்கு கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது. என்னுடைய பயணத்துல அங்கங்க வேடிக்கை பாக்குறேன்ல, அதை வச்சு ஓ அப்ப நம்ம போற டைரக்ஷன் திசை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை என்ன பண்ணேன், நேரம் 8th கிரேட் எக்ஸாமுக்கு போறேன். ரொம்ப கொழுப்பு தான். 5 6 7 எழுதுறேன். 8 ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். டீச்சர்லாம் படிக்க முடியாது, புக்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. அப்போ என்ன அந்த டைம்ல நான் ஃபீஸை கட்டும்போது ஒருத்தர் சொன்னார், சென்னை மியூசிக்கல்ல வந்து ஃபீஸ் கட்டுறேன் நான். அந்த புக்கெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தியரி புக்குனார். அப்பதான் ஒரு புக் இருக்குன்னே தெரியும் எனக்கு. இல்லையே, ஜேம்ஸ் மரி பிரவுன்னு ஒரு ஆத்தரோடது, இதை ஃபாலோ தான் பண்ணாதான் ட்ரினிட்டி காலேஜுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த புக்கு கொஞ்சம் விலை அதிகம், ஏதோ நான் போட்டு, அதுவும் அவங்க சேச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க, உமா மகேஸ்வரி. அவங்கள நான் சேச்சின்னு தான் கூப்பிடுவேன், பாலக்காட்டு தமிழர் அவங்க. சேச்சி சொன்னா அவங்க அந்த புக்கை வாங்கி கொடுத்தாங்க. போய் படிச்சா தலை சுத்துது, ரொம்ப கடினமா இருக்கு. கைடன்ஸுக்கு ஆள் யாருக்கும் கேட்க ரொம்ப கூச்சம். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம், 4th கிரேட் அட்டம் பண்ண மாதிரி 8th கிரேட் எக்ஸாமையும் போய் உட்காருவோம். கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். அந்த பேட்டர்ன்ல இதுல புக்ல என்னென்ன இருக்கு, இல்ல யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சாலும் போய் உட்காந்தா. இங்க சென்னையில உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சர் ஒருத்தர் அகஸ்டின் பால்னு ஒருத்தர் இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டாப் சிங்கர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாரும் போற ஒரு மாஸ்டர் அவர். இன்னைக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ல வோக்கல் ட்ரெயினர் கோச் டீச்சர் ஒருத்தர் இருக்காருன்னா ஹி இஸ் ஒன்லி ஒன், அகஸ்டின் பால். இங்க கீழ்பாக்கு கிட்ட இருக்கிறாரு. நீங்க சினிமால யாரை வேணாலும் கேளுங்க, யார்கிட்ட கோச்சிங் போறீங்க வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரைனிங்னா அகஸ்டின் பால்னு. நான் அவங்கள எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே தெரியும், சர்ச் வழியா. நான் திருச்சி, இவங்க சென்னை. இருந்தாலும் கொயரோட தலைவராக இருக்கிறனால அவங்க எனக்கு தெரியும், அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் எக்ஸாமுக்கு போய் உட்காடுறேன். பக்கத்து டெஸ்க்ல எக்ஸாமுக்கு அகஸ்டின் பால் அண்ணன், அவ்வளவு பெரிய ஆள். அவங்களே அப்போ 8th கிரேட் எழுதுறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. ஐயோ, அண்ணனோட போய் நம்ம ஒரே எக்ஸாம் எழுதுறமே, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா கூட நமக்கு தெரியாது, வெக்கமாயிருமே. நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் எழுதி முடிச்சிட்டேன். 8th கிரேட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எல்லாம் என்ன ஓரளவுக்கு எழுத முடியுது. அது சரியா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனா என்னால இதை ஆன்சர் பண்ண முடியும்னு அத்தனையும் எழுதிட்டேன். அகைன் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன் நான்.
ஐ திங்க் அப்போ உங்களுடைய அனுபவங்கள், நீங்க சின்ன வயசுல இருந்து வாசிச்சுட்டே வந்த விஷயங்கள், உங்களுடைய டிராவல் தான் உங்களை இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் இல்ல ஒவ்வொரு பரீட்சையிலையும் உங்களை முன்னேற்றிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இருக்கலாம் உங்களோட அனுபவ அறிவு அப்படின்னு நான் அதை பொதுவா இசைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா துறையில இருக்க மாதிரிதான். இப்ப ஐடில கூட ஒரு கோர்ஸை படிச்சுட்டா கூட அப்பப்போ புதுசா வந்துட்டு இருக்க லாங்குவேஜஸ் பேக்கேஜஸ் ஒரு அனுபவத்தில் அப்ளிகேஷன்ல தெரியும் நமக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அனாலிட்டிக்கலா இப்படி இருந்தா அது இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். ஆனா அது சரியா தவறான்றது ஒரு கட்டத்துல அப்ளை பண்ணி பார்த்து மத்தவங்க விமர்சிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் இசைக்கலைஞர். அந்த வகையில தான் நான் எல்லாம் கத்துக்கிட்டேன். பாத்தீங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் டெக்னிக்கல் தான், சிலருக்கு அது புரியும். டைம் சிக்னேச்சர்னு ஒண்ணு, ஒவ்வொரு மியூசிக்கும் ஒரு தாளம் இல்லையா, அதுல 3/4ன்னு ஒண்ணு இருக்கு, வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாருக்கு 3 பீட் வரும். ஒவ்வொரு பார் மியூசிக் ஸ்கோர் எழுதும்போது ஒரு ஃபுல் பார் ரெஸ்ட், ஒண்ணுமே வாசிக்க வேணாம் பாட வேணாம்னா ஒரு சைன் சிம்பிள் ஒண்ணு இருக்கு. அது ஓகே, 4/4ல தெரியும், 2/4ல தெரியும், 6/8லாம் இருக்கு. எனக்கு 3/4 வால் சிக்னேச்சர்ல ஒரு ஃபுல் பார் ரெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியல. திருச்சியில கொஞ்சம் அப்பப்ப பெரிய பெரிய கொயர் மாஸ்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்கறேன், இல்ல அவங்களும் முடிக்கிறாங்க. அப்ப நீ கேட்டப்பதான் எனக்கு தெரியுது நான் இத்தனை வருஷம் எப்படி எழுதுனேன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப அதன் வழியா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 to 6 months ஆச்சு எல்லார்ட்டையும் கேட்டு. ஏன்னா அப்ப வந்து இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. ஆமா, அப்ப ஒண்ணுமே கிடையாது, வெறும் வாய்வழி. அந்த குருகுலம் சொல்றாங்க, யார்கிட்டயாவது போய் உட்காந்து நின்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. அவங்க சொல்லி கொடுக்கறதும் சரியா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரும் பெரிய குவாலிஃபைட் இல்ல. அது இப்படி ஒரு சின்ன விஷயம், அது ஒன்னொன்னையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை மாதங்கள் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது. இந்த தலைமுறை இருக்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. அப்படி ஒரு பட்டன் தட்டினா ஹாலிவுட் ஸ்கோரிங் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கறதுக்கு 100 பேர் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஒன் ரூஃப். முதல் படத்திலேயே வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஃபேர், பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அண்ட் தட் ஹஸ் பிகம் ஆந்தம் ஃபார் யூத் அப்படின்னு ஒரு டாப் மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு அந்த பாடல். சுப்பிரமணியபுரம் படம் வெளியாகி பெரிய ஹிட் ஆகி எல்லா வரலாம் வந்து ஒரு ஆண்டு நிறைவாயிருச்சு. தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி, அதுல முக்கியமான சிறப்பு விருந்தினர் வந்து இசையமைப்பாளர் தேவா. அதுக்கும்போது தேவா சார் வந்திருக்காரு. என்னை அறிமுகப்படுத்தணும்னு நான் நடந்து வந்து ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அப்புறம் உட்கார்ந்த பிறகுதான் என்னை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படின்னா சுப்பிரமணியபுரம் படத்தின் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசன் வந்து இவரு என் பக்கம், நீங்க தான் அந்த ஜேம்ஸ் வசனா? சுப்பிரமணியபுரம் முடிச்ச உடனே சசி ஒரு நாள் கால் பண்ணி, புதுசா பையன் வந்திருக்கான், கதை சொல்றான், கேட்டுப்பாங்க. இன்னொன்னு இயக்குனர் பாண்டியராஜ் வந்து என்கிட்ட பசங்க படத்தோட கதையை சொல்லுவாங்க. அப்போ கதை சொல்றேனே எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு சின்ன பிள்ளைங்க படத்துக்கு மியூசிக் பண்ண நல்ல வேலை, நல்ல கதையும் கொண்டு வந்திருக்கேன், செய்யலாம்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த படத்துல தான் ஒரு வெட்கம் வருதே வருதே பெரிய ஹிட் ஆனதும், அன்பாலை அழகாகும் வீடுன்னு டாக்டர் பாலமுருகிருஷ்ணா பாடலும் பெரிய ஹிட் ஆச்சு. படமும் ஹிட்டு, பாடல்களும் ஹிட் ஆச்சு. ஆனா அதுக்கு பிறகு பாண்டியராஜ் நானும் ஒர்க் பண்ணவே இல்லை. அதுதான் சின்ன ஆமா, ஒரு படம் கூட பண்ணல. அதுக்கு பிறகு ட்ரெண்ட் செட்டர்ஸ் நம்ம சொல்றதுல ஒரு எம்எஸ்வி, இளையராஜா, ரஹ்மான் தான் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு பிறகு யாரும் ட்ரெண்ட் செட்டர்ஸே கிடையாது. they were all improvisers. எம்எஸ்வி பண்ணதை இளையராஜா சார் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணா கூட அவருடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன்லாம் வேற இடத்துல இருந்தது. ரொம்ப பெரிய உயரத்துக்கு போனதுனால தான் அவரை நம்ம ட்ரெண்ட் செட்டரா, நம்ம ஒரு ஜீனியஸா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், மறக்கவே முடியாது. அதே போலதான் ரஹ்மான்.